மக்களே, ரேட்டு வந்து குறைஞ்சிருக்கு. 14,320 ஒரு கிராம் வந்து கிட்டத்தட்ட ரூ. 580 குறைஞ்சிருக்கு. மெயின் முக்கிய காரணம் வந்து ட்ரம்மு வந்து வரியை குறைச்சிருக்கேன். 25%லேருந்து 18% ஆக்கிட்டாங்க. எந்த வரியும் குறைச்சாலும் கூட்டினாலும் என்ன செய்யும், ரேட்டு அப் அண்ட் டவுன் ஆகும். ஏற்றம் இறக்க முக்கிய காரணமே அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எந்த செயலுமே தங்கத்தை தான் தாக்கும். அது வரியாக இருந்தாலும் சரி, வாரம் இருந்தாலும் சரி, போராக இருந்தாலும் சரி. ஏற்கனவே வரி அதிகம் 50% போட்டதுனால தான் ரேட்டு அந்த சமயத்தில் ஏறிச்சு. இப்போ ஒரு கோல்டு ரேட் வந்து அப் அண்ட் டவுனில் தான் போயிட்டுருக்கு. இப்போ என்னுடைய ஒரு சஜெக்ஷன், என்னுடைய ஒரு கருத்து, நீங்கள் கோல்டு வாங்குறதா இருந்தால் ஆவரேஜாக பிரித்து வாங்குங்க. ஒரு 50 கிராம் வாங்குமா, 20 கிராம், 20 கிராம், 10 கிராம். கோல்டு ரேட் எப்போல்லாம் டவுனு ரொம்ப கீழே போச்சுன்னு விழுற கோல்டு ரேட்டு வாங்கிடுங்க. கண்ணை மூடி வாங்கிடுங்க. ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் கிராம் வந்து ஒரு நாளைக்கே ரூ. 500, ரூ. 1500 அப் அண்ட் டவுனில் போகுது. ஸோ அதனால் ரேட்டு எப்போ இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப சிறந்ததாக இருக்கும். ஃபினான்ஸ் மார்க்கெட்டு, லைவ் மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுனில் தான் போகுது. கோல்டு சம்மந்தப்பட்டதுக்கு என் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.